friends, welcome to this video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீக்கோட லாஸ்ட் எபிசோடான ரெசார்ட் சீரிஸோட எபிசோட் 96 ஓட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். எஸ், இந்த எபிசோட் தான் ரொம்பவே பரபரப்பா போச்சு. அதுக்கேற்றப்பல பிஜிஎம்மும் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோஸ்ட் வந்து சொல்கிறாங்க இது ரொம்பவே முக்கியமான ரவுண்ட், ஏன்னா தேர்ட் ரவுண்ட் ரொம்ப டஃப்பான ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜட்ஜஸும் வந்து அந்த ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸில் ஏதாவது ஒரு வெஜிடபிளை வந்து நீங்கள் மெயினாக வச்சு பண்ணலாம், ஆனால் டைம் வந்து ஒன்லி 30 minutes தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் டெசர்ட் ரவுண்டில் பெஸ்ட்டான வின் பண்ண வின் பண்ண செல்வினுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஏதாவது ஒரு 3 ஷெஃப் அவர் செலக்ட் பண்ணலாம். அவருக்கு அந்த 3 பேத்துக்கு செல்வின் கொடுக்குற வெஜிடபிள் வச்சு தான் அவங்க பண்ணணும் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் சொன்னால் செல்வின் வந்து இவங்க 3 பேத்தையும் அரவிந்த், வெற்றி, ஐஷு இவங்க 3 பேத்தையும் செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் இவங்க 3 பேத்துக்கும் கொடுத்த வெஜிடபிள் என்னன்னா வாழைப்பூ. ஸோ அதுவும் சொல்லும் போதுமே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஏதோ வேறு சொல்கிற மாதிரி சொல்லி எல்லாத்துக்கும் வாழைப்பூன்னு சொல்லுவார். அரவிந்துக்கு வாழைப்பூ, ஐஷுக்கு வாழைப்பூ அண்ட் வெற்றிக்கும் வாழைப்பூ அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவர் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பார் செல்வின். அண்ட் ஜட்ஜஸுமே என்ன பேசிக்குவாங்கன்னா, என்ன இவங்க வாழைப்பூவை க்ளீன் பண்ணவே 30 நிமிஷம் ஆகிடும், இதில் சமைச்சு எப்படி வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறது, 3 பேத்தையும் இவன் வந்து தோக்கடிக்கணுன்ட்டு முடிவு பண்ணிட்டான் அப்படின்ட்டு இங்கே சைடில் இருக்க ஷெஃப்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார் வாழைப்பூவை. ஆனால் நம்ம ஐஷு வந்து எண்ணெய் தொடாமல் வெறுமனே அதை தொட்டதுனால கையில் வந்து அந்த பிசுன்னு ஒட்டிக்கும். ஸோ பிசுன்னு ஒட்டினோன்னே இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. டென்ஷன் ஆகி அதை உரிக்க முடியாமல் பண்ணுறது வெற்றி வந்து பார்த்துருவார். வெற்றி வந்து அங்கேருந்து பறந்து வந்து இவருக்கு அப்படியே ஒரு ஸ்டைலாக ஓடி வந்து இவங்களை வந்து தள்ளி போக சொல்லிவிட்டு இவர் கையில் எண்ணெயை தடவி ஃபாஸ்ட்டாக அதை வந்து உரிச்சு க்ளீன் பண்ணுவார். அதை பார்த்துட்டு இருந்த ஜட்ஜஸ் நெடுமாறன் கூட வாட் இஸ் திஸ், இவன் என்ன இப்படி பண்ணான், ஏன்டா உன் பொண்ணுக்கு தானையா அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான், பொண்ணுன்னு கூட பார்க்காம ஆனால் வெற்றி வந்து ஹெல்ப் பண்ணுறானாமா, அது வந்து நெடுமாறனுக்கு பொறுக்கலை. என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டு கத்துறாரு. செல்வினும் கத்துறாங்க, எல்லாருமே கத்துறாங்க. ஆனால் ஜட்ஜஸ் மட்டும் இருங்க வெயிட் பண்ணுங்க பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஜட்ஜஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்படி ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு ரூல்ஸே கிடையாது. ஸோ அவர் ஹெல்ப் பண்ணட்டும், ரூல்ஸ் படி தானே நடக்கிறாரு, ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுலாம் ஒன்றும் ரூல்ஸ் இல்லையே அப்படின்ட்டு ஸோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் ரொம்பவே பெருசாக வந்து பேசிக்கிறாங்க வெற்றியை தான். எப்படின்னா தன்னோட டைமையும் வந்து விட்டு கொடுத்து இப்போ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இது பண்ணுறாரு. இவர் திருப்பி இவருக்கும் போயிட்டு அதே வாழைப்பூவை பண்ணணும், ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஹெல்ப் பண்ணுறதுல இந்த காம்படிஷனில் இவர் இப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பாராட்டவும் செய்கிறாங்க. எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகிட்டாங்க. தியா மேனெல்லாம் கிட்டக்கவே நின்று பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இது பண்ணி இவர் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஐஷூட்ட சொல்கிறாரு. ஐஷுவும் வந்து பதட்டமாகவே இருந்தாங்க. நீ போ வெற்றி, நீ உன் ஸ்டேஷனுக்கு போ வெற்றின்னு இங்கே பாண்டி கத்துறாங்க, எல்லாருமே கத்துறாங்க. இந்த சீன் தான் செம்மையாக இருக்கும். ஸோ இவர் ஐஷுக்கு க்ளீன் பண்ணி நீ இதை பண்ணிடு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் இப்போ அப்படின்ட்டு இவர் இங்கே வந்து இவரோடதையும் வந்து பண்ணுவார். இவர் அப்படி ஸ்டைலாக ரஜினி எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, எனக்கு ரஜினி சார் ஞாபகம் தான் வந்தது. ஸோ அப்படி ஸ்டைலாக அப்படி ஃபாஸ்ட்டாக வாழைப்பூ க்ளீன் பண்ணுறப்ப ஜட்ஜஸ்லாம் என்ன பேசிக்குவாங்கன்னா, இவர் வாழைப்பூக்காகவே தனியாக ட்ரைனிங் எடுத்திருப்பார் போல், அப்படி எடுத்திருந்தா தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து பழைய எபிசோடை காட்டுறாங்க. பழைய ட்ரைனிங் எபிசோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ராஜதுரை வந்து இதே மாதிரி தான் சொல்வார். இந்த வெஜிடபிள்ஸில் ஏதாவது வந்து செலக்ட் பண்ணி சமாங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து வெற்றி வந்து காலிஃப்ளவர் எடுத்து இதுதான் ஈஸி மாஸ்டர், நான் இதில் சமைச்சிட்டு வரேம்பாங்க. அதோட அந்த சீனை வந்து முடிச்சிருப்பாங்க பழைய எபிசோடில். பட் அதோட மீதி சீனை இன்றைக்கி தான் காட்டுவாங்க. ஸோ ராஜதுரை வந்து அப்போவே திட்டுவார், ஏன்டா ஈஸியாக சமைக்கவா நீ என்கிட்ட வந்து, இதுக்கெல்லாம் கஷ்டமானது இந்த வாழைப்பூ, இதை தான் நீ சமைக்கணும் அப்படின்ட்டு. அங்கே போய் பாருன்னா ஒரு மூட்டை ஃபுல்லாக வாழைப்பூவாக இருக்கும். அதை வந்து கொட்டி நீ இப்போ இதில் வந்து ஒரு பூ கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு பூவில் கூட கருப்பு இருக்கக்கூடாது, நீ இதை க்ளீன் பண்ணிட்டு தான் ஏந்திரிக்கிற அப்படிம்பாரு. ஸோ வெற்றியும் வந்து உட்காந்து க்ளீன் பண்ணி அங்கேயே படுத்து தூங்கிடுவார் வாழைப்பூவோட. ஸோ அப்படி ட்ரெயின் ஆனதுனால தான் வெற்றி வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணார். ஸோ அடுத்து இந்த வாழைப்பூ வச்சு எல்லோரும் என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, ஐஷு வந்து மோமோஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அது மேலே ஊற்றி சாப்பிட்ற சாஸ் மாதிரியும் ஏதோ ஒன்று பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அரவிந்தும் ஆல்ரெடி அவருக்கு கொடுத்த டைமில் ஏதோ ஒன்று சூப்பராக செஞ்சிருவார். அண்ட் இங்கே நம்ம வெற்றி வந்து பார்த்திங்கன்னா சாலட் மாதிரி ஏதோ ஒரு பண்ணுவார். அதாவது வேறு ஒரு வெஜிடபிள் அந்த சாலடுக்கு போடுறதுக்கு பதிலாக வாழைப்பூவை போட்டு அதே அந்த வாழைப்பூ அந்த மட்டையிலே வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். அதே டைமில் ஷெஃப் சில்வின் பார்த்திங்கன்னா இவங்க 3 பேத்தையுமே தான் கவனிச்சிட்டு தன்னோட டிஷ்ஷில் வந்து கோட்டை விட்டுட்டாரு, தன்னோட டிஷ்ஷை வந்து கருக விட்டுட்டாரு. ஸோ கருகி போனதே வந்து ஜட்ஜஸ் வெந்தும் வேகாமல் அது ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஜட்ஜஸ் வந்து இவர் சில்வின் மேலே ரொம்பவே கோவமாகி இவர் வந்து டீக்வாலிஃபை பண்ணிடுவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இதை பண்ணுவ, இது சரியாக வெந்திருக்கான்னு கூட இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு மாய்ஸ்சர் இல்லை, ஒரு டெக்ஸ்சர் இல்லை, ஒரு ஃப்ளேவர் இல்லை, இப்படி வந்து எங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியமா அப்படின்ட்டு செம்மையாக திட்டி விட்டுட்டு இது பண்ணிடுவாங்க. ஏன்னா சில்வின் வந்து இவங்க 3 பேத்தையுமே தான் பார்த்துட்டு இருப்பாரு. தன்னோட டிஷ் வந்து கருகினாலும் வேறு புதுசாக பண்ணாமல், ஏன்னா டைம் இல்லைல்ல, ஸோ அதையே ஏதோ சமாளித்து கொடுப்பாரு, செம்ம திட்டு வாங்கிடுவார். அரவிந்த் வந்து பாராட்டுவாங்க, அதே மாதிரி ஐஷுவையும் பாராட்டுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சுருக்கேன்னு. அரவிந்தையுமே வந்து இந்த வாழைப்பூல இவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பாராட்டுவாங்க.
இங்கே வெற்றியையும் வந்து இவ்வளோ டைமில் நீங்கள் ஐஷுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்களோடதும் வந்து அது வந்து ஏதோ ஜாப்பனீஸ் குசைன் சாலட்னு என்னமோ சொல்வார். ஸோ அந்த சாலட்டில் வேற ஒரு காய்க்கு பதிலாக வாழைப்பூ வச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அது நல்லா வெந்திருக்கு, ஃப்ளேவராக இருக்குது, உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா கம்மியான டைமில் ஃபாஸ்ட்டாக அதை இது பண்ணி உங்களோட இதையும் பண்ணி ஐஷுக்கும் ஹெல்ப் பண்ணி ரொம்பவே ஒரு ஹிஸ்ட்ரியே மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய தடவை எல்லா ஜட்ஜஸும் ரொம்ப பாராட்டுவாங்க வெற்றியை. ஷெஃப் மீராவோட இதையும் டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு பாராட்டுறாங்க. ஸோ இப்போ அடுத்தது ரிசல்ட் சொல்ல போகிற நேரம். இந்த 8 பேர்லேருந்து 4 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறேன். அதுவும் அந்த 4 பேர் எப்படி செலக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, லைட் அவங்க மேலே வந்து எரியும். ஒயிட் கலர் லைட்டு ஃபுல்லாக இருட்டாக்கிட்டு அவங்க மேலே மட்டும் ஒயிட் கலர் லைட் எரியிற மாதிரி. ஸோ அது மாதிரி செலக்ட் ஆனவங்க அதே மாதிரி மீதி இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக வழி அனுப்பி வைப்பாங்க. இது வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததே பெருசு, இதை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகுறது ஷெஃப் அரவிந்த், அடுத்தது ஷெஃப் மீரா, அடுத்தது ஷெஃப் ஐஷு, அடுத்து 4வது தான் வந்து நம்ம வெற்றி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ வெற்றி ஜெயிக்கவுமே இங்கே பாண்டி வந்து எல்லாத்தையும் தூக்கி சுற்றவும் ஏன்னு கத்தவும் இது பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ராஜன் வந்து அவசரமாக வந்து ரகுபதி சார்ட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. சார், யாரோ நம்மளோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்க போகிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட ஹோட்டலோட நம்ம ரெசார்ட்டோட விலையை வந்து 5 டைம்ஸ் அதிகமாக வச்சு பின் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னாங்க. இவர் வந்து ஷாக் ஆகிட்டாரு. யார் இப்படி பண்ணுறா, ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது, இது நடக்கவே கூடாது, இது மட்டும் நடந்துருச்சுன்னா ரெசார்ட் நம்ம கையோட்டு போயிடும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ராஜன், என்னோட அசர்ட் எல்லாத்தையுமே விற்றுருங்க, என்னோட கோல்டையும் விற்றுருங்க, பேங்க்கில் எவ்வளோ கேஷ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க, எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் உங்கள் பேரில் எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடுங்க, இது ஒன்று தான் முக்கியம். அப்படியும் ராஜன் வந்து சார் எதுக்கு சார் எல்லாத்தையுமே இது பண்ணணும், இல்லை நம்ம ரெசார்ட் தான் நமக்கு முக்கியம், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அவங்க எவ்வளோ இது பண்ணாலும் சரி எல்லாத்தையும் ஷேராக மாற்றிருங்க, அவங்க பேரில் ஷேர் ஆக்கிருங்க அப்படின்ட்டு இங்கே ரகுபதி ராஜன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டு யோசிச்சுட்டு நின்றுருக்காரு. ஸோ இங்கே இன்னைக்குரிய இது ஷோ முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நெடுமாறன் வந்து திரும்பவும் வந்து நம்ம ஐஷுவை வந்து ஏதோ ஒன்று திட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதை தூரமாக வந்து வெற்றி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வெற்றி வேடிக்கை பார்க்குறத ஷெஃப் சில்வின் வந்து வெற்றி வந்து பார்க்குறாரு. என்ன மேன், நீ என்ன பண்ணிட்ட, எதுக்கு நீ ஐஷுக்கு வந்து ஹெல்ப் பண்ண, அவள் வந்து அவங்க அப்பாவுக்காக ஜெயிப்பா, ஆனால் நீ வந்து உங்கள் அப்பாவுக்காக தான் ஜெயிக்கணும், அதை வந்து நீ முக்கியமாக பார்த்துக்கோ அப்படின்ட்டு நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணிவிட்டு அவரும் வந்து கோவமாக கிளம்பிட்டாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது.